சரவணா டோன்ட் மை டியர் ஹார்ட் இப்படின்னு அடிக்காதப்பா அப்படி அங்கே நின்று போச்சான் இங்கே நின்று போச்சான் என்னென்னமோ சொல்கிறாங்க. அடிக்காதப்பா அடிக்காத, அமைதி 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 அமைதின்னு சொல்கிறேன்னு வச்சுக்க. உடனே என்னுடைய ஹார்ட் வந்து எஸ் யூ ஆர் டெல்லிங் 100% ரைட், டெஃபினெட்லி ஐ எம் காம் டவுன் ஒத்துக்குமா போடா அப்படின்ட்டு என்ன பண்ணும், அது போகல அடிக்கும். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை தானே. அப்போது என்னுடைய உள்ளுறுப்புகள் நான் சொல்கிறத கேட்குமா கேட்காதா? ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இது என்னது? நம்ம உடம்பு தான், இது பொம்மைன்னு சொல்லக்கூடாது. நமக்குள்ள அப்படி இருக்கு, சரியா? இதுக்கு பேர் என்ன? நான் சயின்ஸ்லாம் நடத்தலை. உங்களுக்கு இது என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட போதும். நமக்கு வெளியே தெரியாத உள்ளே இருக்கிற உறுப்புகள் வச்சுக்கலாமா? ஈரல், குடல், அது என்னமோ இருக்குது, கிட்னி என்னென்னமோ இருக்குது, ஓகேவா? இதுதான் எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. வெளியில் தோல் மேலே போத்தி கை இருக்குது, கால் இருக்குது, தலை இதெல்லாம் இருக்குது, கண் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது நமக்கு தெரியுதா? இது வந்து உள்ளுறுப்புகள். நாம் 5ஆவதுலேயோ 6ஆவதுலேயோ படிச்சுக்கிறோம். இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் உள்ளுறுப்புகளுக்கு இங்கிலீஷில் பேர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். வெளி உறுப்புகளுக்கு பேர் எக்ஸ்டர்னல். கை கால்கள் இதெல்லாம் இயக்கிறதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். இதில் யாருக்கும் குழப்பம் இல்லை தானே? புரியுது தானே? சரி, இப்போது இப்படி தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குது. இப்போ கிளாஸ் நடத்துகிறோம். நம்ம சரியாக டீ குடிக்காமல் வந்துட்டேன். காஃபி நம்பால் லெமன் டீ போட்டார், சாப்பிடாம வந்துட்டேன். அவர் என்னங்கிறாரு, மாஸ்டர் அப்படிங்கிறேன். அண்ணா ரெடி, நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க ஜி அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், ஒரே நிமிஷம் எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு குடு வேகமாக ஓடி போய் ஃபுல் சூடாக இருக்குது கப்புன்னு அடிச்சுட்டு வேகமாக வந்துட்டேன். என்ன ஆகும் எனக்கு? குடு ஓடியாந்து உட்காரேன், என்ன ஆகும்? அப்படி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குமா வாங்காதா? ஸ்வெட்டிங் வருமா வராதா? படப்படன்னு அடிக்குமா அடிக்காதா? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் தானே? சரி, நாம் நிறைய ஸ்டோரிகள் கேட்டிருக்கோமா கேட்டுக்கலையா? எங்கூரில் இப்படி தான் ஒருத்தன் பாத்ரூம் போனானா, வெளியவே வரலையா, படுத்தானா, எந்திரிக்கலையாம். நைட்டு ஒரு நியூஸ் சொன்னாங்களாம், அப்படியே போயிடுச்சான். இதெல்லாம் உண்டா இல்லையா? உண்டு தானே. நமக்கு இங்கே டப்பன்னு அடிக்குது. நமக்கு கார்டியாலஜி வேற யூடியூப்பில் சும்மா இருக்காமல் நிறைய பார்த்து வச்சுட்டோம். இப்படி தான் இங்கே வலிக்குமா, இங்கே வலிச்சா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தானா, பிளாக் தானா, முடிஞ்சுதா? சங்கு ஊதுற மாதிரியே ஒரு சத்தம் கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு வச்சுக்க. அப்போ இங்கே வேகமாக அடித்தா நமக்கு என்ன ஆகும்? நோ இப்படிலாம் அடிச்சுக்கூடாது, அப்படியே நின்றுடுவியான். நோ டோன்ட் கம் கூல்டவுன்யா. வடிவேல் சொல்லல, கூல்யா கூல் வரல, அந்த மாதிரி சொல்கிறோம், ஓகேவா? அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. சரவணா டோன்ட் மை டியர் ஹார்ட் இப்படின்னு அடிக்காதப்பா அப்படி அங்கே நின்று போச்சான் இங்கே நின்று போச்சான் என்னென்னமோ சொல்கிறாங்க. அடிக்காத, அமைதி 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 அமைதின்னு சொல்கிறேன்னு வச்சுக்க. உடனே என்னுடைய ஹார்ட் வந்து எஸ் யூ ஆர் டெல்லிங் 100% ரைட், டெஃபினெட்லி ஐ எம் காம் டவுன் ஒத்துக்குமா போடா அப்படின்ட்டு என்ன பண்ணும், அது போகல அடிக்கும். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை தானே. அப்போது என்னுடைய உள்ளுறுப்புகள் நான் சொல்கிறத கேட்குமா கேட்காதா? ஏப்பா எல்லாரும் பழிச்சுன்னு பிரைட்டாக பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப ஹாப்பி. அப்போ என்னுடைய உள்ளுறுப்புகள் ஒன்று கூட என்னுடைய ரூல்ஸையோ ரெகுலேஷன்ஸையோ கட்டளையோ டிமாண்டையோ எதுவாச்சும் கேட்குமா? நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் பாடமே நம்ம கடைசி வரலும் போக போகிறோம், புரியுதா? ஏன்னா இது புரியலைன்னா அப்புறம் எதுவுமே புரியாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி, இது நல்லா புரிஞ்சிருச்சு தானே? சரி,
இதுக்கு பேர் என்னன்னா அக உறுப்பு, அகம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அக உறுப்பு அகம், ரைட்டா? சரி, இப்போ இந்த கையை தூக்கணுன்ட்டு தானா தூக்குமா, நான் நினைச்சா தூக்குமா? இப்போ அங்கே ஜூஸ் குடிக்கணும், சாரி டீ குடிக்கணும்னு நானா போனால் குடிக்குமா, டீ தானா வந்து சேருமா? அப்போ எனக்கு உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் எதுவும் என் பேச்சை கேட்காது. எனக்கு வெளியில் இருக்கிற உறுப்புகளை வச்சு எனக்கு என்ன டீ வேணுன்னா டீ குடிக்கலாம், தண்ணி தாக இருந்தால் எஞ்சி போய் தண்ணி குடிக்கலாம், என்ன எனக்கு தேவையோ அதுக்கான வேலையை நான் செய்து கொள்ளலாம். இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை தானே? உள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னேன்? இன்டர்னல் ஆர்கன்ஸ், அகம். வெளியில் இருக்கிறதுக்கு பேர் புறம், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகேவா? இந்த இங்கேருந்து எஞ்சி போய் டீ குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அதை எதை வச்சு செய்கிறேன்? அறிவு. அதான் அறிவு, மனசு அறிவு எல்லாம் வச்சுங்க, எல்லாம் ஒன்று தான். என் அறிவு வச்சு தான் போனால் லெமன் டீ சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்குன்னு அப்புறம் ஒரு அறிவு சொல்லித்தானே நம்ம போகிறோம். இப்போ இட்லி ரெடியாக இருக்கும், போய் சாப்பிட்ருவோம். ட்ரெக்கிங் போயிடுவோம், நாளைக்கு ஃபால்ஸ்லாம் சொல்கிறாங்க குளிச்சுருவோம், அதெல்லாம் அறிவு வச்சு தானே செய்கிறோம், ரைட்டா? அதெல்லாம் செஞ்சாலும் இது உள்ளுக்குள்ளே ஒன்று, இதெல்லாம் எதுக்குமே கேட்காம அது பாட்டுக்கு ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்கா இல்லையா? வெளியில் நம்ம செய்கிறோம், இதுக்கு டோட்டலாக சம்மந்தமெல்லாம் உள்ள ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? இந்த வெளி இயக்கமாவது காத்தாலேருந்து இங்கே செய்கிறீங்க, ராத்திரி உங்களை மறந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. கனவு வரும், அது வேறு விஷயம். பட் உடம்பு இருக்கிறதே தெரியாமல் நம்ம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம்ல. ஆனால் அப்போ கூட இங்கே உள்ளே இருக்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது நாம் என்னைக்கு பிறந்தோமோ அப்போ இருந்து அப்போ வரல அது நான் ஸ்டாப் ஒர்க்கிங். புரிஞ்சுதுங்களா? இந்த வெளியில் வேலை செய்கிறது கூட, பகல்லாம் வேலை செஞ்சால் கூட ரொம்ப அசதியாக, ஒரு நேரம் ரொம்ப வேலை ஹெவியாக செஞ்சிங்கன்னா என்ன ஆகிடும்? பயங்கர டயர்ட் ஆகிடும். அப்படியே உக்காந்துக்கிட்டே அப்படி நம்மளை மறந்துலாம் எத்தனை வாட்டி தூங்கியிருக்கோமா இல்லையா? தூங்கியிருக்கோம்ல. அப்போது இது இப்போ நம்ம அப்போ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, வெளி உறுப்புகள் கூட என்ன ஆகுதுங்க, சில நேரம் இல்லை, டெய்லியுமே 8-9 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ரெஸ்ட் எடுக்காமல் அது ஃபங்க்ஷன் ஆகலை. ஆனால் அக உறுப்புகள் ரெஸ்டே எடுக்கிறது இல்லை, நான் ஸ்டாப் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆரம்பித்தா கடைசி வரலும் போயிட்டே இருக்குது. சரிதானா? ஓகே, இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை தானே? தெளிவாக புரியுது தானே? சந்தேகம் இல்லை தானே? ரைட். இப்போ உடம்பு எப்படி செயல்படுதுன்னு கேட்டால் 2 வகையில் செயல்படுகிறது. எனது அக உறுப்புகள்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக தன்னிச்சையாக அதன் போக்கில் தாமாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் சரியா? எனது புற உறுப்புகளை என் அறிவை பயன்படுத்தி எனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி என் செயலுக்கு செய்து கொள்வதற்கான வேலை செய்துக்கிறதுக்கான அறிவு இருக்குது, புற கருவிகள் இருக்குது. ஓகே தானே? இப்போது உள்ளே இருக்கிறது என் கட்டுப்பாட்டில் இல்லை, வெளியில் நான் என்ன செய்யணுமோ அதை என் அறிவை வச்சு செஞ்சுக்கலாம். புரிஞ்சதில்லை? இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை தானே? ரைட். இப்போ உடம்பு எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இல்லாமல் விளங்கிட்டீங்க. மனசு எப்படி செயல்படுதுன்னு இதே மாதிரி தான் மனசு செயல்படுது. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.